நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், கர்ணன் வந்து சொர்க்கத்துக்கு வந்து போகிறாரு. அங்கே வந்து அவருக்கு அதீத பசி வந்து வருது. அவர் வந்து உணவு வந்து தேடி சொர்க்கம் பூரா வந்து அலைகிறாரு. ஆனால் அவருக்கு வந்து தங்கம், வைரம், வைடூரியம் மற்ற பொருட்கள் தான் வந்து பரிமாறப்படுது. அதை பார்த்த கர்ணன் யமதர்மராஜா கிட்ட போய் கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ பூலோகத்தில் இருக்கும்போது எல்லா விதமான தானங்களும் செஞ்ச, ஆனால் நீ வந்து அன்னதானம் செய்யலை. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய முன்னோர்களுக்கு வந்து எந்த விதமான தர்ப்பணமும் செய்யலை அப்படின்னு வந்து யமதர்மராஜர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு கர்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மகாபாரத போர் நடக்கிற சிறிது நாட்களுக்கு முன்னாடி தான் நானே யாருன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது என்னுடைய முன்னோர்கள் யாருங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அதனால தான் நான் வந்து தர்ப்பணம் செய்யலை அப்படிங்கிற மாதிரி வந்து கர்ணன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கர்ணன் வந்து யமதர்மராஜா கிட்ட வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, தனக்கு வந்து உயிர் கொடுத்து ஒரு 15 நாட்கள் வந்து பூலோகத்துக்கு வந்து அனுப்பி வைக்க சொல்கிறாரு. அப்படி பூலோகத்துக்கு வர்ற கர்ணன் அந்த 15 நாட்கள் வந்து நிறைய ஏழை எளியவருக்கு வந்து அன்னதானம் செஞ்சு தன்னுடைய முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணமும் வந்து செய்கிறாரு. அந்த 15 நாட்களை தான் வந்து நம்ம வந்து மகாலய பட்சம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதில் வந்து இறுதி நாளை தான் வந்து மகாலய அமாவாசை அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த 15 நாட்களில் வந்து நம்ம அன்னதானம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அந்த 15 நாட்களுக்கு வந்து நம்ம முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் செஞ்சோம் அப்படின்னா மிகவும் சிறப்பானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த 15 நாட்களில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் 21 தலைமுறையை சேர்ந்த முன்னோர்கள் பித்ரலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு வந்து வர்றாங்க. அப்போ நாம் அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து மகாபாரத கதையிலேருந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.